டிவி கிழக்குறது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரீல்ஸ் பைத்தியங்கள் தான். அந்த பைத்தியம் ஒரு பைத்தியம், இது முக்கியமான பைத்தியம். அது இந்த பைத்தியம் என்ன பண்றாப்புலன்னா, இவர் போறாரா, அங்க உட்காருங்கிட்ட ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்களாம். இவர் போயிட்டு அப்படியே இட்லி சாப்பிட்டுக்கிட்டு, பாட்டி இந்த மாதிரி உங்க வேட்பாளர் யாருன்னு தெரியுமா? ஆமா, இங்க வந்து திருச்சி பிரபுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பல் டாக்டர். உடனே அது நான் தான். புரிதுங்களா? இப்ப வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அங்க இருக்கிற வேட்பாளர், அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் வந்து பிரபுன்றது பிரபு 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 அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிச்சான். ஆனா ஆளை பார்த்தது இல்லையா, ஆனா பிரபுன்ற பேர் எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்ட்டு சொல்றாப்பில்லையா. இது பாருங்க, அது கேமரா எந்த அளவுக்கு சுத்துது பாருங்க. அப்படியே கரெக்டா அப்படியே ஜூமிங்ல கரெக்டா வந்து பக்கா செட் பண்ணி எடுக்கிறாங்க. இது வந்து அந்த பாட்டிக்கும் தெரியாது, இவருக்கும் தெரியாது. இவங்க 2 பேருக்கும் தெரியாது கேமரா இருக்கிறதுக்கு. அதனால எப்படி எடுக்கிறாங்க, புரியுதுங்களா? கேமரா எல்லாம் கிடையாதுங்க. அப்படித்தானே? அந்த அந்த மாதிரிதான் சொல்ல வரீங்க. இந்த ரீல்ஸை வச்சுதான் இவனுக்கு ஓட்டுறது. இவனுக்கு பக்காவா தெரியுது. அந்த பாட்டிக்கு சொல்லி கொடுத்துடுறானுங்க. அந்த பாட்டியை உட்கார வச்சு இட்லி வாங்கி தரோம் பாட்டி, வா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு உட்கார இட்லி சாப்பிட்டு அவங்களுக்கு கேட்குற மாதிரி கேட்டு ஒரு ஆக்டிங்கு. ஏண்டா இந்த பொழப்புக்கு 4 பேர்ட்ட இருந்தா வாங்கி கொடுக்கலாம்டா. டே ஏண்டா டே மனசாட்சியடா உங்களுக்கு? இது ஒரு ரீலடா? அது இத்தனைக்கும் தொகுதி வேட்பாளரை வந்து அறிவிக்கவே இல்லை. இவராவே நானே தான் இந்த வேட்பாளரு அப்படின்னு சொல்லி சுத்தின்னு இருக்குது. ஒருவேளை இவனுக்கு சீட்டு கொடுக்காம போனா இவன் என்ன ஆவான், இவனோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. தம்பி திருச்சி பிரபு, தயவுசெய்து வந்து சீட்டு கீட்டு கொடுக்கலாம், போய் தூக்கி செத்துற போற. இந்த கட்சியில சேர்ந்ததுக்கே நீ செத்துக்கலாம், இதுல வேற சீட்டு குடிக்கலாம் போயிட்டு தற்கொலை பண்ணிக்க போற. ஏன்னா ஃபுல்லா ரீல்ஸ்ல இறங்கியிருக்கான் போல இவன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசிஆர்ல சரவணன் ஒருத்தக்கிறான் பாருங்க, அவனை பத்தி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கல, அவர் வந்து அந்த சோழினூர் காலேஜ் ஒனுக்கு தான். அந்த காலேஜ் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு ஷேராட்டை ஓடிந்தா போல முன்னாடி. அங்க போயிட்டு பொண்ணுங்களை வந்து சைட் அடிக்கிறது, யூடிசிங் கேஸ்ல மாட்டிக்கிறா போல ஆளு. போலீஸ் நிறைய பேரை வான் பண்ணி விட்டுதான். அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து இங்க வேட்பாளரா நிக்க போறானுங்க. அது கட்சியே கிடையாதுங்க. இது வந்து 1ஆம் நம்பர் கைச்சாட கட்சி. இது